ஐயோ தக்கக்குறச்சனா உனக்கு ஒண்ணும் ஆகலல? வலிக்குதே. இப்ப எதுக்கு நீ Dress இல்லாம படுத்துட்டு இருக்க? கிஸ் கேட்டப்ப அதெல்லாம் கொடுக்க மாட்டே தப்புன்னு சொன்ன. இப்ப என்னடா அரகரியா படுத்து என் உணர்ச்சியை தூண்டுற? அப்ப ஆரம்பிக்கலாமா? இதை நான் அப்பவே எதிர்பார்த்தேன். உனக்குள்ளேயும் சக்தி இருக்கிறதுனால தான் அசால்ட்டா நீ வாய்ட் ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சிருக்க. உன் உறுப்பையும் அறுத்தெடுக்காம நாங்க விட மாட்டோம். கொஞ்சம் பொறுங்க, நான் நிதானமாடியா இருக்கேன். கவலைப்படாதீங்க, அது வரைக்கும் நான் இவங்களை பார்த்துக்கிறேன். உங்க பொறுப்பா அறுத்தெடுக்கலாம். உங்க 2 பேரோட உறுப்பையும் பொறுப்பா அறுத்தெடுக்கலாம். ஓடுனாலும் ஒட்ட வெட்டாம விட மாட்டோம். என்ன இது? நீங்க அவள மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து அட்டாக் பண்றீங்க. இங்க இருக்கிறதுலயே நீ தான் ரொம்ப சீப்பான ஆளு. உனக்கு என்ன ஆனா எங்களுக்கு என்ன? இங்க என்ன நடக்குது? இவங்க பண்ற அட்டாக்ஸ் எதுவும் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வாங்கிக்கோ சிக்கிச்சீட்டா, எல்லாத்தையும் மறந்துட்டு கனவு காணுங்க. சிக்கிச்சீட்டா, உங்க கனவு தெரிஞ்சு ஓடுங்க. எங்க ஓடுற? நில்லு. சிக்கிச்சீட்டா, போட்டு கைங்க எதுவுமே இல்லையே. ஜெட்டப்பா. நச்சு அந்த பஞ்சு. Thank you dear. ஆனா அந்த பஞ்சால யாருக்கும் ஒண்ணாகல. நீ சரியான வேஸ்ட். அடிங்க. சர்ஃபோனியன் சர்ஃபோகிராமட்ரி. கொஞ்சம் இருங்க, என்ன போட்றாதீங்க. அடச்சி டப்பா தலையா, என்னடி சொல்லும்? என்ன லவ் பண்றியா? கொஞ்சம் பாரு. ஆனா என்ன மன்னிச்சிரு. ஏன்னா நான் என் மனசை ஏற்கனவே பறி கொடுத்துட்டேன். இருந்தாலும் என்ன கரெக்ட் பண்ண துடிக்கிறல்ல, அதனால ஒரு வாய்ப்பு தரேன். என் மனசை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லிட்டே. முட்டா பையலே, அதுக்கு நீ என்ன ஜெயிக்கணும்டா. என் தலை மாட்டிக்கிச்சு, வந்து எனக்கு உதவி செய்ய. கண்டிப்பா உன் தலையை தனியா பிரிச்சுடுறேன். நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப தூள்றிய. நீ ஏன் உடம்பு நசுக்கிட்டு இருக்க? சர்ஃபோகிராமட்ரின்னு சொல்லாமலேயே என்னுடைய சைக்கிக் பவர்ஸ் எப்படி பயன்படுத்துறேன்னு பார்த்தல. இப்போ நீ என்கிட்ட இம்ப்ரெஸ் ஆயிருப்பிய. எனக்கு தான பொழப்பு கிடைக்கும். இவ்வளவு நேரமா உன் கற்பை காப்பாத்திக்கிட்டு இருந்த அந்த கார்டையும் எடுத்துட்ட போல இருக்கே. நீ மூஞ்சி பார்த்து பேசுறா, மூளை கட்ட முட்டா. பாக்குற மாதிரி இருந்தா பார்க்க மாட்டோமா? உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துல இத்தனை பேர் ஸ்பெஷல் பவர்ஸோட இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க எல்லாரோட உறுப்பையும் அறுத்து எடுத்து எங்க இனத்தை பெருக்க போறோம். சரியா சொன்னீங்க. நாங்க அதைத்தான் பண்ண போறோம். உன் பேச்சு தான் பெருசா இருக்கு, ஆனா செயல்ல ஒண்ணு தீங்காணும். நீ எங்களோட பிளான்லயே இல்ல, ஆனா உன்னோட உறுப்பும் எங்களுக்கு கிடைச்சா அது ரொம்ப உபயோகமா இருக்கும். நான் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான குழந்தை. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நான் தோக்க மாட்டேன். கண்டிப்பா நான் அடிக்கிற அடியில நீங்க பறக்க போறீங்க. கடவுள் உன்னை எதுக்காக தேர்ந்தெடுத்தாருன்னு நான் சொல்லவா? எங்க இனப்பெருக்கத்துக்கு நீ உதவி செய்யறதுக்காகத்தான். வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். விட்டா ஓவரா தான் போறீங்க. உங்களுக்கு தேவை நான் தானே. நான் இங்கதான் இருக்கேன், வந்து ஏன் கூட மோதுங்க. நீ இன்னும் அமரமா இருக்க. இவனுங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறானுங்க. உங்களை பொளந்து கட்டுறேன்டா. வர எல்லாரும் என் வெள்ளரிக்கா மேலைய கண்ணா இருக்கானுங்க. அதேதான், நீ சரியா சொன்ன. ஒழுங்கு மரியாதையா நீயே கொடுக்கறியா இல்ல நாங்களே எடுத்துக்கவா? நீங்க மொத்தம் 2 பேர் தான், ஆனா நாங்க 3 பேர் இருக்கோம். எங்களை எதிர்த்து உங்களால ஜெயிக்க முடியாது. என்னோட சக்திகள் குறையுதே. ஒண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்றானுங்க. நாங்க 3 பேர் எங்க சைக்கோ கைனசஸ் பவர்ஸ் கம்பைன் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது பேரு ஆசம் ஜோன். உங்களால இந்த இடத்துல உங்க சக்திகளை பயன்படுத்தவே முடியாது. அதை இதோட மறந்துருங்க. எப்படி பார்த்தாலும் எங்களோட பவர்ஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, எங்களால அந்த இடத்துக்குள்ள வர முடியாது. ஆனா அவனால முடியும். நீங்க 2 பேரும் உங்க உயிரை விடுற வரைக்கும் அவன் இதே மாதிரி உங்களை குத்திக்கிட்டே இருக்க போறான். நீ என்ன பண்ற? தக்கக்குறச்சலுக்கு மரியாதையா விட்டுரு. தயவு செஞ்சு அவனை விட்டுரு. வாய்ப்பே இல்ல. எங்க சக்திகளை மீறி எப்படி அவன் இதை பண்ணான்? இது அவன் வேலை இல்ல. இந்த இடத்துல அவங்க 2 பேரையும் தவிர வேற யாரோ இருக்காங்க.
போன தடவை நாம இவ கூட தானே சண்டை போட்டோம். அடியே மோமோ, இவ்வளவு நேரம் எங்க மேய்ஞ்சுகிட்டு இருந்த? அதானே ஏன் சொல்ல மாட்டேன்? நீ இவ கூட தான் இருப்பேன்னு அப்பவே நினைச்சேன்டா. நான் உங்களை அன்னைக்கே திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. மோமோ, உண்மையிலேயே நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். வாய மூடு. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க? நாங்க இந்த மனுஷனை பிடிச்சி அவன் உறுப்பை எடுக்க தான் இங்க வந்தோம். இந்த பொண்ணோட சக்திகளும் பிரமாதமா இருக்கு, அதையும் எடுத்துக்க போறோம். அது இருக்கட்டும், நீ யாரு, இங்க என்ன பண்ற? போயும் இந்த மோமோ என்ன காப்பாத்துற அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேனா? இப்ப இதை விட்ட வேற வழியும் இல்ல. அந்த சிலுக்கு போய் இங்க என்ன பண்ணுது? எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு மரியாதையா கிளம்பு. என் செல்லத்து மேல கைய வச்ச நீ காலி. அடியே மோமோ, அரக்கருக்கு சாத்தானே, இந்த இடத்துல அவனுக்கு தான் உனக்கு எதிரி, நாங்க கிடையாது. போன தடவை நடந்த தப்ப நாங்க இந்த தடவை நடக்க விட மாட்டோம். முதல்ல அவனுக்குள்ள இருக்கிற சக்திகளை அதிகப்படுத்தலாம். இது எதுக்கும் உதவாத குப்பையா இருக்கு. வாங்கின பணத்துக்கு வேலை செய்ய மாட்டியா? இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிடுங்க. இந்த தத்தி எல்லாம் எதுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்களோ? சார், நீங்க என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு சவர்ல சாச்சு என்னோட பவர உனக்குள்ள ஏத்துனா ஓன் திமுரு அடங்கும். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. வாழ்க்கையில ஜெயிக்க மன தைரியம் வேணும். உங்களுக்கு இருக்கா தைரியம்? வேலன்னு வந்துட்டான் வெள்ளக்காரன். என்கிட்ட மோத வந்தா தூக்கி போட்டு மிதிப்பேன். நான் தான் பிசினஸ் மேன், ஜப்பானீஸ் பிசினஸ் மேன். அப்படிதான். அவங்கள போட்டு பொழந்து கட்டு. இனிமே அவங்க எந்திரிக்கவே கூடாது. எனக்கு இப்ப வர ஆத்திரத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அடடா, முன்ன விட இவ சக்திகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏய், இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? முதல்ல அவளை போட்டு தள்ளு. என்ன மறந்துட்டு பேசுறீங்க போல இருக்கு. முதல்ல ஏன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க பாரு. டப்பா தலையானுங்க. இந்த மோமோவோட உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை. நானே தனியா ஒரு கை பார்ப்பேன். சேலரி அப்பர்கட். இவங்க அட்டாக் பண்ணிக்க தெரியலையே. இது என்ன கொர்லி வித்தியா இருக்கு? மேண்டிஸ். எப்படிரா? இவங்களோட அட்டாக்ஸ் என்னால நல்லாவே பார்க்க முடியுது. ஸ்ட்ரிங். உனக்குள்ள அதிக சக்தி இருக்குன்னு எனக்கு அப்பவே நல்லா தெரியும். இத்தனை நாளா அதை எங்க வச்சிருந்த? இந்த வாய்ப்பு நான் இவனோட வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே இவன் எந்திருக்க மாட்டான். தக்கக்கூர செல்லையே கூட இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாரையும் போதும், நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா உங்களை அழிக்கிறதுக்கு எதிரிங்களுக்கு ஈஸி ஆயிடும். பொறாமையா இருக்கா செல்லம்? ரொம்ப தான். அடியே மோமோ, அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் தான் எதுக்கும் உதவாதவனாச்சே. நீங்க ரெண்டு பேரும் என்ன சாக ஆசைப்படுறீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க மிஸ் ஆயாசே. என்ன திரும்ப திரும்ப எங்களை அட்டாக் பண்ற? சண்டை போட்டுட்டு இருக்க எங்களையும் சண்டை போட விடாம நீ தான் தடுக்கற. உன்னால எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால உன் பேமெண்ட்ல 60% கட் பண்ண என்ன போறோம். வேண்டாம். மிஸ் ஆயாசே, என்னது? பார்த்தா தெரியல தண்ணி. அது எனக்கு தெரியாதாக்கும். என்னடா இங்க நடக்குது? கீழே மட்டும் இல்ல, இப்ப சீலிங்கும் தண்ணியா தான் இருக்கு. என்னது அது? இது அது இல்ல, எங்கேயும் வந்துருச்சு. போச்சு போச்சு போச்சு. நம்ம உடனே இங்க இருந்து போய் ஆகணும். முதல்ல உனக்கு யாரும் முடிவெடுக்கிற உரிமையை கொடுத்தது? எங்க லீடரே நான் தான் முடிவு. அது ஒரு நெசி. அழகா இருக்கும். ஓய மூடுங்க. இது கமிகோ சிட்டில இருந்து வந்திருக்கு. அப்படினா இதோட பேரு கமேசியா? ஆமா, இப்ப பேர் ரொம்ப முக்கியம் பாரு. அது என்னவா இருந்தா என்ன, போட்டு தாக்குவோம். அப்படின்னா அதுக்கு பேரு நெசியா? தக்கக்குறச்சல நீ ஒரு மேதாவி. சுத்தம். நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ வேஸ்ட்னு ப்ரூவ் பண்ற. உன்னால ஒரு பொண்ணை கூட தடுத்து நிறுத்த முடியல. நீ எல்லாம் பேசவே கூடாது. உன் பேமெண்ட்லயும் 60% கட் பண்ணி. நீ எதுக்காக இப்படி பண்ண? உயிரை காப்பாத்திக்க போடுங்க. நான் சொன்னப்ப எதுக்கு எங்களையும் நிக்கலாம்னு அட்டாக் சொன்னீங்க? பண்ற. சீக்கிரமா போய் அந்த பொண்ணை தடுத்து நிறுத்து. மிஸ் ஷிரட்டோரி,
இதை இப்ப அவனா பண்ணா? பிசினஸ் பார். இந்த தண்ணிக்குள்ள இருந்த இதோட பஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப மேண்டஸ் ஸ்ட்ரிப்பா மாறி இருக்கு. இந்த அளவுக்கு கூட இல்லனா எப்படி? உண்மையை சொல்லணும்னா தண்ணிக்குள்ள என்னோட சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும். தண்ணிக்குள்ள என்னோட பஞ்ச் நிலத்தை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். பத்து மடங்கு அதிகமா இருக்கும். தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியலையா? மாட்டிக்கினியா? அந்த கிழவியோட சக்திகள் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னால வேகமா நீந்த முடியும். நான் பாத்துக்கிறேன் விட. என்னால முடியல. என்னால நீந்த முடியல. அந்த கிளவியால ஓடதான் முடியும், நீந்த முடியாது. என்ன? ரொம்ப மோசமா இருக்கு. இதுல எதுக்கு இப்ப இப்படி சண்டை போடுறது? என்ன கேட்டா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இப்படியே போனா கண்டிப்பா நம்ம உயிர் பழைக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம ஐராவையும் நாம தான் காப்பாத்தணும். மிஸ் அயாசே, உங்க சக்திக்கு என்ன ஆச்சு? இப்ப அவ ரொம்ப ஹைட்ல இருக்க, என்னால பிடிக்க முடியாது. அவளை காப்பாத்த போய் நம்ம மாட்டணும், செத்தோம். சரி, அந்த மேண்டஸ் மண்டையை நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் எப்படியாவது அவளை காப்பாத்துற வேலையை பாருங்க. காப்பாத்தி தொலைறேன். ஸ்கூல் முடிச்சிட்டு வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் அவளை பதம் பார்த்துட்டு இருந்தல. எனக்கு வர கோவத்துக்கு உங்க 2 பேரையும் சும்மா கண்டதையும் உளறாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. சும்மா போய் சொல்லாதடா புட்டி. எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன். அங்க நான் ஆபத்துல இருந்தப்போ நீ என்னை காப்பாத்த வரவே இல்ல. நீங்க இங்க தனியா மேட்டர் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. ஓட்டர் அடிச்ச மாதிரி பெனாதாத. போய் சொல்லாம மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. கிரவுண்ட்ல அவ மேல படுத்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்படியே நாங்க பண்ணாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓய மூடு. நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ண. அதனால எனக்கு என்ன வந்துச்சு? ஏன் போய் சொன்ன? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உண்மையாவே என் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது வரைக்கும் எல்லாருமே என்ன தப்பா மட்டும் தான் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா மிஸ் அயாசே, நீங்க அப்படி இல்லைன்னு நினைச்சேன். மத்தவங்களை விட வித்தியாசமா இருந்தீங்க. என் மேல அன்பு காட்டுனீங்க. மறுபடியும் போய் சொல்லி மழுப்ப பாக்குறியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ நீதான் கண்டதையும் உளர்ற. மிஸ் அயாசே, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம நடந்துருச்சு. இன்னொரு தடவை உங்களை தொட மாட்டேன். செம்ம ஐடியா போ. டேய் புட்டி, அசையாம அங்கேயே நில்லு. என்னால முடியல. ஒரு கோட்டமா தெரியல, ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நேரத்துக்கு உங்களால தப்பிக்க முடியாது. ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த புட்டியை டைட்டா புடிச்சு இழுத்து அதுக்கப்புறம் முன்னாடி தள்ளுவேன். உயிர் உள்ள மீனை கையில பிடிக்கிற மாதிரி என் பவர்ஸ வச்சு இவனை நான் பிடிப்பேன். அப்படியே முன்னேறி போவேன். இந்த அட்டாக்ல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. உங்க கதை இதோட முடிஞ்சது. தாவுடா புட்டி. கலக்கிட்டீங்க. மிஸ் அயாசே, நீங்க மேதாவிதான். நிறைய மூடு. அடியே பைத்தியம், எந்திரிச்சு தொல்லடி. இவன் நிறைய தண்ணியை முழுங்கிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப இதை விட்ட வர வழியும் இல்ல. என் பவர்ஸ பயன்படுத்துறேன். மிஸ் ஷிரோட்டோரி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? என் மேக்கப் கலையில. இப்ப நம்ம Dress போட்டிருக்கிறதுனால தான் நம்ம வேகம் குறையுது. சரி, சீக்கிரம் வேகமா நீந்தணும்னா முதல்ல உன் Dress கழட்டு. தக்காகுரா செல்லத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல சர்ப்ரைஸா காட்டலாம். அடிச்சு காட்டு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்களே. உன்னால ஒரு வேலையை கூட உருப்படியா செஞ்சு முடிக்க முடியாதா? தயவு செஞ்சு எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் முடிச்சிடுறேன். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எல்லாரும் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க. வேகமா நீச்சல் அடிச்சு போய் ஒரே பாய்ச்சல்ல அவங்கள புடிச்சு அவங்களுக்கு காய்ச்சல் வர அளவுக்கு பண்றேன் பாருங்க. ஏன்னா தண்ணிக்குள்ள என்னோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்களால தப்பிக்கவே முடியாது. என்ன பண்ணிக்கிறீங்க? இப்போ நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் அவங்கள தாக்க போறோம். அதுக்கு நாம இப்போ இந்த கேபிளை பயன்படுத்தி ஒன்னா சேரலாம். என்ன அப்படி பார்க்காத வெக்கமா இருக்கு. தக்காகுரா செல்லம், என்ன Dress-ஏ இல்லாம நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற. நான் உன்னை பார்க்கவே இல்ல. ஆமா, அப்படியே உன்னதான் பார்க்கணும்னு ஊர்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க பாரு. சரி, அதை விடு. முதல்ல அவங்க கதையை முடிப்போம். நாம இப்ப நம்மளோட மொத்த சக்தியையும் பயன்படுத்தணும். கண்டிப்பா. இங்க லீடர் நான் தான். என்ன செய்யணும் நான் தான் சொல்லுவேன். போலாமா? 1 2 ஓ
அசிங்கமா இல்லையா? இவ்வளவு கேவலமா தோத்து போய் வந்து நிக்கிற. ஜஸ்ட் மிஸ். என்ன இல்ல, இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. மிஸ் ஆயிஷா அங்க பாருங்க, அது கழுத்துல தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அட்டாக் பண்ண முடியாது போலயே. அப்படின்னா நாம அதோட கழுத்தை மூடிட்டோம்னா அதெல்லாம் அட்டாக் பண்ண முடியாதுல்ல. அப்ப அதையே பண்ணுவோம். இது சரியான வாய்ப்பு. இப்பவே போய் அதை அட்டாக் பண்ணலாம். ஹை கம்ப்ரெஷன் வாட்டர் பிளாஸ்ட மட்டும்தான் எங்களோட ஒரே பவர்னு நீ நினைச்சியா? எங்களோட க்ளோஸ் காம்பேட்ட மறந்துட்டேன். எங்க கிட்ட தனியா வந்து வசமா மாட்டீங்க. வேகமா போடா. யாரா என்ன ஆச்சு? இது கொன்னல. நீ ஓகே தானே? ஓகே இல்ல, என் உடம்பு ஃபுல்லா வலிக்குது. அதான் உயிர் போலல, அப்புறம் என்ன? அதுங்க கூட ஒரு பஞ்சிங் கையோட கையும் சேர்ந்து இருக்கு. அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த மெஸ்ஸே வீக்கா இருக்கிறதுனால அந்த செர்போயின்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்க சக்திகளை பேலன்ஸ் பண்ணி அப்படி பண்ணிருக்காங்க. நம்மள முடிச்சு விட்டானுங்க. லேசர் பீம், மேண்டிஸ் ஷ்ரிம்ப் பஞ்ச். இதுக்கு மேல தண்ணிக்குள்ள எதுவும் பண்ண முடியாது. பேசாம நிலத்து மேலேயே இருந்திருக்கலாம். ஏய் புட்டி, இப்ப நீ என்ன சொன்ன? நம்ம சோலி முடிச்சுன்னு சொன்னேன். அதுக்கும் முன்னாடி மேண்டிஸ்ட்ரம் பஞ்சுன்னு சொன்னியே. ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்களோட ஹை கம்ப்ரெஷன் வாட்டர் பிளாஸ்ட் மட்டும்தான் இப்போ இல்ல. மத்தபடி உன்னை கொல்றதுக்கு இப்போ அதையும் தாண்டி பல வழிகள் எங்க கிட்ட இருக்கு. நீ ரொம்பவே ஆபத்தானவளா இருக்க. அதனால முதல்ல உன்னை கொன்னுட்டு அப்புறம் உன்னை அறுத்துருவோம். மனுஷங்களால தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் மூச்சு விட முடியாது. அதுவே எங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். நீ தயாரா இருந்தா சொல்லு, உடனே சண்டையை ஆரம்பிக்கலாம். என்ன நடக்குது? நீங்க அந்த மேண்டிஸ் மண்டையும் கூட ஒண்ணு சேர்ந்திருக்க கூடாது. அங்கதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. மேண்டிஸ் ஷிம்பால தண்ணிக்குள்ள மட்டும்தான் அவ்வளவு வேகமா பஞ்ச் பண்ண முடியும். அதுங்க நிலத்துக்கு வந்துருச்சுன்னா அதுங்க ரொம்ப வீக் ஆயிடும். அவனையும் சேர்த்துதான். அவனை நீங்க எல்லாரும் உதவாக்கறேன்னு சொன்னீங்களா? ஆனா உண்மையிலேயே நீங்க எல்லாரும் உதவாக்கறங்க தான். என்கிட்ட வசமா மாட்டீங்களா? என்னால தண்ணிக்குள்ள 1 மணி நேரத்துக்கு மூச்சு விடாம தாக்கு பிடிக்க முடியும். ஆனா உன்னால முடியுமா? உனக்கு வேற வழியே இல்லை. ஒண்ணு மூழ்கி சாகணும், இல்ல என்னோட ஹை கம்ப்ரெஷன் வாட்டர் பிளாஸ்டை எதிர்க்கணும். என்னால தண்ணிக்குள்ளதான் நீந்த முடியாது. ஆனா நிலத்துல வேகமா ஓட முடியும். ஃபுல் த்ராட்டில் மோடுக்கான நேரம். ஒரு நிமிஷம் இரு. உயிரோட இருக்குமா? நாம சாதிச்சிட்டோம். நடந்த சண்டையில ஜெயிச்சிட்டோம். நாம நிலத்துக்கு வந்துட்டோம். சரியா சொன்ன. நாம தப்பிச்சிட்டோம். நம்ம 2 பேரும் சாக போறோம்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன். ஆமா, நீயே சிரிக்கிற. ஐயோ, இவங்க என்ன பண்றாங்க? ஸ்கூலுக்குள்ள மேட்ரு பண்றாங்க. டேய்